ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஊர் பெயர்களின் மறுவு சொற்கள் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, 2A தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அலகு 2 சொல்லகராதி அப்படின்ற ஹெட்டிங் கீழே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. தேர்வில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி தான் தவறானது. புதுக்கோட்டை என்பதன் மறுவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுகை. கோயம்புத்தூர் கோவை, குடந்தை கும்பகோணம், உதகை உதகமண்டலம். அடுத்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூர் என்பதன் மறுவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக இந்த 4லேருந்து தான் நமக்கு கொஷின் வந்திருக்கு. கோயம்புத்தூர், கோவை. அடுத்தது தவறான இணை எதுவென கண்டறிக. புதுச்சேரி என்பதன் மறுவு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே புதுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறானது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் என்பதன் மறுவு என்னன்னு கேட்டிருக்காங்க. முந்தின கொஷின்லேயும் இது இருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, குடந்தை. ஸோ இந்த 4 கொஷினும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. குரூப் 2, 2A, 4 இதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கொஷின் கேட்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம 90+ ஊர் பெயர்களின் மறுவு சொற்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல விருதுநகர் என்பதன் மறுவு என்னன்னு பார்த்தீங்கன்னா விருதை. விருதுநகர், விருதை. எல்லாமே ஒரு டைம் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான டாபிக், சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து அலங்காநல்லூர் என்பதன் மறுவு அலங்கை. அலங்காநல்லூர், அலங்கை. ராமநாதபுரம் என்பதன் மறுவு முகவை. அடுத்த கேள்வி மயிலாடுதுறை என்பதன் மறுவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயூரம் அல்லது மயூரம். மயிலாடுதுறை, மாயூரம். பாளையங்கோட்டை என்பதன் மறுவு பாலை. பாளையங்கோட்டை, பாலை. அடுத்து உசிலம்பட்டி என்பதன் மறுவு உசிலை. புதுக்கோட்டை என்பதன் மறுவு புதுகை. இந்த புதுக்கோட்டை அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை, புதுகை. பாண்டிச்சேரி என்பதன் மறுவு புதுச்சேரி. புதுச்சேரி என்பதன் மறுவு புதுவை. ஸோ 7 and 9 பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டை, புதுகை, புதுச்சேரி, புதுவை. தேவக்கோட்டை என்பதன் மறுவு தேவோட்டை. தேவக்கோட்டை, தேவோட்டை. அடுத்து ஆரைக்கல் என்பதன் மறுவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல். ஆரைக்கல், நாமக்கல். ஸ்ரீவைகுண்டம் என்பதன் மறுவு ஸ்ரீவை. ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவை. அருப்புக்கோட்டை, அருவை. அருப்புக்கோட்டை, அருவை. அம்பாசமுத்திரம் என்பதன் மறுவு அம்பை. அம்பாசமுத்திரம், அம்பை. பனகுடி என்பதன் மறுவு பனவை. பனகுடி, பனவை. திருவரங்கம் என்பதன் மறுவு ஸ்ரீரங்கம். திருவரங்கம் என்பதன் மறுவு ஸ்ரீரங்கம். குளிர்தண்டலை என்பதன் மறுவு குளித்தலை. குளிர்தண்டலை, குளித்தலை. ஈரோடை என்பதன் மறுவு ஈரோடு. ஈரோடை, ஈரோடு. சோழநாடு என்பதன் மறுவு சோநாடு. இது நமக்கு எக்ஸாமில் கேட்ட கேள்வி, ஸ்கூல் புக்லேயும் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. சோழநாடு, சோநாடு. அடுத்து மன்னார்குடி என்பதன் மறுவு மண்ணை அல்லது மண்ணை. ஸோ 2மே வரும், பார்த்துக்கோங்க. சிதம்பரம் என்பதன் மறுவு தில்லை. இதெல்லாம் நம்மளுக்கு பொறுத்துகளை கேட்ட கேள்வி. வண்ணாரப்பேட்டை என்பதன் மறுவு வண்ணை. வண்ணாரப்பேட்டை, வண்ணை. நாகப்பட்டினம் என்பதன் மறுவு நாகை. நாகப்பட்டினம், நாகை. உதகமண்டலம் என்பதன் மறுவு ஊட்டி, உதகை அல்லது மாந்தை. ஸோ பொருந்தாதது எது அப்படின்னும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து கோயம்புத்தூர் என்பதன் மறுவு கோவை. கோயம்புத்தூர், கோவை. திருநின்றவூர் என்பதன் மறுவு திண்ணனூர். திருநின்றவூர், திண்ணனூர். அடுத்து உறையூர் என்பதன் மறுவு உரந்தை. ஸ்கூல் புக்கில் இதுவும் இருக்கும். உறையூர், உரந்தை. கும்பகோணம் என்பதன் மறுவு குடமூக்கு அல்லது குடந்தை. கும்பகோணம், குடந்தை அல்லது குடமூக்கு. செங்கற்பட்டு என்பதன் மறுவு செங்கை. செங்கற்பட்டு, செங்கை.
செங்கழுநீர் பட்டு என்பதன் மருவு செங்கற்பட்டு. செங்கழுநீர் செங்கற்பட்டு. திருச்செந்தூர் என்பதன் மருவு செந்தூர் அல்லது திருச்சீரலைவாய். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, தகடூர் என்பதன் மருவு தருமபுரி. இதுவும் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தகடூர் என்பதன் மருவு தருமபுரி. கசத்தியாறு என்பதன் மருவு கயத்தாறு. கசத்தியாறு கயத்தாறு. வெற்றிலை குண்டு வத்தலகுண்டு. வெற்றிலை குண்டு வத்தலகுண்டு. அடுத்து, மதிரை என்பதன் மருவு மதுரை. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கும், ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி. மதிரை என்பதன் மருவு மதுரை. கொடைக்கானல் என்பதன் மருவு கோடை. கொடைக்கானல் கோடை. வெண்கல்லூர் என்பதன் மருவு பெங்களூர். வெண்கல்லூர் பெங்களூர். அடுத்து, திரிசூலம் என்பதன் மருவு திருச்சூர். திரிசூலம் திருச்சூர். சூரலூர் என்பதன் மருவு சூலூர். சூரலூர் சூலூர். சோழலிங்கபுரம் என்பதன் மருவு சோளிங்கர். சோழலிங்கபுரம் சோளிங்கர். அடுத்து, புலிக்காடு என்பதன் மருவு பழவேற்காடு. புலிக்காடு பழவேற்காடு. சேரளம் என்பதன் மருவு சேலம். சேரளம் சேலம். சிங்காநல்லூர் என்பதன் மருவு சிங்கை. சிங்காநல்லூர் சிங்கை. மணப்பாறை என்பதன் மருவு மணவை. மணப்பாறை மணவை. வேதாரண்யம் என்பதன் மருவு திருமறைக்காடு அல்லது வேதை. வேதாரண்யம் திருமறைக்காடு அல்லது வேதை. பூவிருந்தவல்லி என்பதன் மருவு பூந்தமல்லி. பூவிருந்தவல்லி பூந்தமல்லி. திருவாரூர் என்பதன் மருவு ஆரூர். திருவாரூர் ஆரூர். அடுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பதன் மருவு ஸ்ரீவி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி. திருத்தணி என்பதன் மருவு தணிகை அல்லது குன்றுதோராடல். திருத்தணி தணிகை அல்லது குன்றுதோராடல். கரிவலம் வந்த நல்லூர் என்பதன் மருவு கருவை. கரிவலம் வந்த நல்லூர் கருவை. கருந்தட்டைக்குடி என்பதன் மருவு கரந்தை. கருந்தட்டைக்குடி கரந்தை. திருக்குருகூர், ஆழ்வார் திருநகரியை தான் திருக்குருகூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மருவு குருகை. அடுத்து, திருச்சிராப்பள்ளி திருச்சி. திருச்சிராப்பள்ளி திருச்சி. கோவன்புத்தூர் என்பதன் மருவு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் என்பதன் மருவு கோவை. அடுத்து, ஏரிக்காடு என்பதன் மருவு ஏற்காடு. ஏரிக்காடு ஏற்காடு. தருமபுரம் என்பதன் மருவு தாம்பரம். தருமபுரம் தாம்பரம். திண்டீஸ்வரம் என்பதன் மருவு திண்டுக்கல். திண்டீஸ்வரம் திண்டுக்கல். புளியங்காடு என்பதன் மருவு திண்டிவனம். புளியங்காடு திண்டிவனம். திண்டிவனம் என்பதன் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரிவனம் அல்லது திந்திரிவனம். ஸோ இந்த புளியங்காடு திண்டிவனம், திண்டிவனம் முந்திரிவனம் அல்லது திந்திரிவனம், இது பார்த்துக்கோங்க. அடுத்து, மஹிசூர் என்பதன் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூர். மஹிசூர் மைசூர். பொழில் ஆட்சி என்பதன் மருவு பொள்ளாச்சி. பொழில் ஆட்சி பொள்ளாச்சி. அடுத்து, முதுகுன்றம் என்பதன் மருவு விருதாச்சலம். முதுகுன்றம் விருதாச்சலம். அடுத்து, மாமல்லபுரம் என்பதன் மருவு மகாபலிபுரம். மாமல்லபுரம் மகாபலிபுரம். திருத்தணிகை என்பதன் மருவு திருத்தணி. திருத்தணிகை திருத்தணி. குன்றூர் குன்னூர். குன்றூர் குன்னூர். தஞ்சாவூர் அல்லது தன்செய்யூர் என்பதன் மருவு தஞ்சை. தஞ்சாவூர் தஞ்சை தன்செய்யூர். அடுத்து, நாகப்பட்டினம் நாகை. நாகப்பட்டினம் நாகை. சேதுராயன் புத்தூர் என்பதன் மருவு சேராத்து. சேதுராயன் புத்தூர் சேராத்து. அடுத்து, கருவூர் அல்லது கரவூர் என்பதன் மருவு கரூர். வஞ்சியும் இதனுடைய இன்னொரு பெயர் தான். ஸோ கருவூர் கரவூர் கரூர் வஞ்சி. சிங்களாந்தபுரம் என்பதன் மருவு சிங்கை. சிங்களாந்தபுரம் சிங்கை. அடுத்து, பரமக்குடி என்பதன் மருவு பரம்பை. பரமக்குடி பரம்பை. அறந்தாங்கி என்பதன் மருவு அறந்தை. அறந்தாங்கி அறந்தை. சங்கரன் கோவில் என்பதன் மருவு சங்கை. சங்கரன் கோவில் சங்கை. சேந்தமங்கலம் சேந்தை. சேந்தமங்கலம் சேந்தை. காஞ்சிபுரம் என்பதன் மருவு காஞ்சி.
அடுத்து திருவண்ணாமலை என்பதன் மருவு அருணை. திருவண்ணாமலை அருணை. நாகர்கோவில் நாஞ்சி. நாகர்கோவில் நாஞ்சி. மயிலாப்பூர் என்பதன் மருவு மயிலை. மயிலாப்பூர் மயிலை. சைதாப்பேட்டை என்பதன் மருவு சைதை. மயிலாப்பூர் மற்றும் சைதாப்பேட்டை இந்த ரெண்டுமே நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து திருநெல்வேலி என்பதன் மருவு நெல்லை. திருநெல்வேலி நெல்லை. பைம்பொழில் என்பதன் மருவு பம்புளி. பைம்பொழில் பம்புளி. அடுத்து வானவன் மாதேவி என்பதன் மருவு மானாம்பதி. வானவன் மாதேவி மானாம்பதி. அடுத்து ஆறுகாடு என்பதன் மருவு ஆற்காடு. ஆறுகாடு என்பதன் மருவு ஆற்காடு. கோடலம்பாக்கம் என்பதன் மருவு கோடம்பாக்கம். கோடலம்பாக்கம் கோடம்பாக்கம். திரு ஆவினம்குடி என்பதன் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி. திரு ஆவினம்குடி பழனி. அடுத்து தவத்துறை என்பதன் மருவு லால்குடி. தவத்துறை லால்குடி. சிவன்கங்கை அல்லது 4 கோட்டை என்பதன் மருவு என்ன? சிவகங்கை. சிவன்கங்கை 4 கோட்டை என்பதன் மருவு சிவகங்கை. அடுத்து சின்னத்தரிப்பேட்டை என்பதன் மருவு சிந்தாதிரிப்பேட்டை. சின்னத்தரிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை. அடுத்து உகுநீர்க்கல் அல்லது புகைநற்கல் என்பதன் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல். உகுநீர்க்கல் ஒகேனக்கல். அடுத்து பல்லவன்தாங்கல் என்பதன் மருவு பழவந்தாங்கல். பல்லவன்தாங்கல் பழவந்தாங்கல். அடுத்து திருக்கொடிமாடு செங்குன்றூர் என்பதன் மருவு திருச்செங்கோடு. திருக்கொடிமாடு செங்குன்றூர் என்பதன் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு. அடுத்து ஃபைனல் கொஷின். ராஜராஜேஸ்வரம் என்பதன் மருவு தாராசுரம். ராஜராஜேஸ்வரம் தாராசுரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 90+ மருவு ஊர் பெயர்கள் பார்த்துருக்கோம். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி பார்க்கலாம். விருதுநகர் என்பதன் மருவு எது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த டாப்பிக்லாம் கொஷின் போடலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.